மரியாவின் கணவர் புனித யோசேப்பின் பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ அன்னையாம் திரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது. ஆண்டவரே இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பு கடவுளுடைய திருவுளத்தை கனவில் உணர்ந்தவர். கடவுளுடைய திட்டத்தை தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்து வாழ்ந்தவர். ஆண்டவர் இயேசுவை வளர்க்கின்ற சிறந்த வளர்ப்பு தந்தையாக இந்த யூத சமூகத்திலே கடின உழைப்பை கற்றுத்தந்து சட்டங்களை கடந்து மனிதநேயத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வாழ கடவுளாக இருந்தாலும் மனித உருவெடுத்து இந்த மண்ணை தேடி வந்த ஆண்டவர் இயேசுவை வளர்க்கின்ற ஒரு அற்புதமான சிறந்த வளர்ப்பு தந்தை தான் புனித யோசேப்பு. நன்மரணத்தின் பாதுகாவலராகவும், திரு அவையினுடைய பாதுகாவலராகவும், கல்வி நிறுவனங்களுடைய பாதுகாவலராகவும், பல்வேறு சபைகளுடைய துறவர சபைகளுடைய பாதுகாவலராகவும் சிறப்பான விதத்திலே உறங்கும் நிலையில் இறை திருவுளத்தை உணர்ந்து வாழ்ந்த புனித சூசையப்பருடைய அந்த திருச்சுருவத்தை திரு அவைக்கு சிறப்பான விதத்திலே அறிமுகப்படுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த நாளில்தான் திருத்தந்தையாக தன்னுடைய பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். புனித சூசையப்பருடைய பாதுகாவலின் கீழ் திரு அவையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் திரு அவை சந்திக்கின்ற பல்வேறு விதமான சவால்கள், தடைகள், துன்பங்கள் இவைகளையும் கடந்து வாழ புனித சூசையப்பருடைய தெய்வீக வல்லமையுள்ள பாதுகாக்கின்ற கரங்கள் வழியாக திரு அவை வெளியிட்டு செல்கிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். சிறப்பாக அவருக்காகவும் இந்த நாளில் ஜெபிப்பது நம்முடைய ஒரு சிறந்த நற்பண்பாக இருக்கிறது. இந்த நாளிலே புனித சூசையப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற போது கடவுளின் திருவுளத்துக்கு நாம் இசைந்து வாழ இறை திட்டத்தை எந்நேரமும் கண்டு மகிழ வரங்கள் கேட்போம், மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, புனித யோசேப்பை போல நாங்களும் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் ஏழை எளிய மக்கள் மீது நாங்கள் தாராள மனது கொண்டு உதவி செய்கின்ற நல்மனதையும் இந்த தவ நாட்களில் எங்களுக்கு வழங்கியருள இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். ஆமென்.